வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழக சட்டமன்றத்தில் புதன்கிழமை பூஜ்ய நேரத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், காஷ்மீரின் பஹல்காமில் சமீபத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை கடுமையாக கண்டித்து, எதிர்காலத்தில் சுற்றுலா பயணிகள் மீதான இதுபோன்ற தாக்குதல்களை தடுக்க இந்திய அரசு தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கான தேசிய முயற்சிகளுக்கு ஒற்றுமையை வெளிப்படுத்திய அவர், பொதுமக்களை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட எந்தவொரு நடவடிக்கையையும் தமிழகமும் அதன் மக்களும் முழுமையாக ஆதரிப்பார்கள் என்று உறுதியளித்தார். முந்தைய பயங்கரவாத சம்பவங்களை நினைவு கூர்ந்த முதலமைச்சர், 8 உயிர்களை கொன்ற 2017 அமர்நாத் தாக்குதலையும், 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்ட 2019 புல்வாமா தாக்குதலையும் குறிப்பிட்டார். பஹல்காம் தாக்குதலை இந்த துயர நிகழ்வுகளின் தொடர்ச்சியாக குறிப்பிட்டார். இந்தியா போன்ற ஒரு ஜனநாயக நாட்டில் பயங்கரவாத செயல்களுக்கு இடமில்லை என்றும், வலுவான தடுப்பு நடவடிக்கைகளை உள்ளடக்கிய முயற்சிகள் கண்டனத்திற்கு அப்பால் செல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பஹல்காம் தாக்குதலுக்கு ஒரு பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது என்பதை முதல்வர் வெளிப்படுத்தினார். இது பிராந்தியத்தில் தீவிரவாத குழுக்களால் ஏற்படும் கடுமையான அச்சுறுத்தலை எடுத்துக்காட்டுகிறது. அத்தகைய குழுக்கள் அவற்றின் நோக்கங்களை பொருட்படுத்தாமல் உறுதியாகவும் தீர்க்கமாகவும் கையாளப்பட வேண்டும் என்றும், அமைதியையும் பாதுகாப்பையும் மீட்டெடுக்க அவர்களை இரும்பு கரத்தால் நசுக்க அழைப்பு விடுத்தார் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் விவரங்களை வழங்கிய ஸ்டாலின், பயங்கரவாதிகள் பைசரன் மலைப்பகுதிகளிலிருந்து பஹல்காமிற்குள் ஊடுருவி சுற்றுலா பயணிகள் மீது கொடூரமான தாக்குதலை நடத்தியதாக கூறப்படுகிறது. கிடைக்கக்கூடிய தகவல்களின்படி இந்த தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வர் உமர் அப்துல்லாவின் கூற்றுகளையும் அவர் மேற்கோள் காட்டினார். இது சமீபத்திய ஆண்டுகளில் பொதுமக்கள் மீதான மிக மோசமான பயங்கரவாத தாக்குதல் என்று அவர் கூறினார். தாக்குதலில் காயமடைந்த தனது குடிமக்களுக்கு உதவ தமிழக அரசு விரைவாக செயல்பட்டதாகவும், அவர்களுக்கு முறையான மருத்துவ வசதி கிடைப்பதை உறுதி செய்ததாகவும், அவர்கள் பாதுகாப்பாக திரும்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். அவரது வேண்டுகோளை தொடர்ந்து இறந்தவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சட்டமன்றம் 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தியது. எதிர்க்கட்சிகள் மற்றும் சிறிய கட்சிகள் உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் இந்த கொடூரமான செயலை கண்டிப்பதில் ஒன்றுபட்டனர். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால், முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.